அப்படி கொஞ்சம் ஒரு இடம் குழந்தை வரம் அப்படின்னு சொல்லி கருப்பு சாமி கும்பிடுறது. அப்படி கொஞ்சம் ஒரு இடம் குழந்தை வரம் அப்படின்னு சொல்லி கருப்பு சாமி கும்பிடுறது. அப்படி கருப்பு சாமி அப்படி மழை அப்படி எல்லாம் போய் பாட்டு வந்தாச்சுப்பா. அப்படி மாதிரி எங்கன்னு தென்படலப்பா. அப்படி கருப்பு சாமி அப்படி கருப்பு சாமி அப்படி எப்படிப்பா அப்படி குழந்தைக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா? அவரை கருப்புசாமி கொஞ்சம் நேரம் குழந்தை அமைச்சு கொடுத்து அவரு ஒரு 2 வருடத்துக்குள்ள அவரை கொஞ்சம் நேரம் கருப்புசாமி அமைச்சு கொடுத்தேன். கருப்புசாமி அப்படி சத்தியம். வணக்கம் மக்களே, இதுவரைக்கும் நீங்கள் பார்த்த வீடியோ கோயம்புத்தூர் ஒத்தக்கால் மண்டபத்தில் இருக்கக்கூடிய கருப்பணசாமி மற்றும் முருகன் கோயிலில் நடந்த தைப்பூச திருவிழா தான் நீங்கள் பார்த்தீங்க. இந்த தைப்பூச திருவிழாவில் வந்து பார்த்திங்கன்னா பால்குடம், தீர்த்த குடம், கலசம் இதெல்லாமே எடுத்துகிட்டு வந்து முருகனுக்கு சிறப்பான பாலாபிஷேகம், அந்த தீர்த்த அபிஷேகம் எல்லாமே சிறப்பாக பண்ணாங்க. அதை பண்ணி முடித்ததுக்கு பிறகு பார்த்திங்கன்னா கருப்பசாமியினுடைய அருள்வாக்கு அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நல்லபடியாக சூப்பராக நடந்தது. நிறைய பேருக்கு அருள்வாக்கு சொன்னாங்க. அதன்படி பக்தர்களும் அருள்வாக்கு கேட்டு அதன்படி வழிபாடும் செஞ்சாங்க. இப்போ பிப்ரவரி 7ஆம் தேதி வரைக்கும் அருள்வாக்கு இல்லை அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. எதனால் அப்படின்னா இப்போ இந்த தைப்பூச திருவிழா செலிப்ரேட் பண்ணாங்க இல்லைங்களா. அதனால் கோயம்புத்தூர் ஒத்தக்கால் மண்டபம் கருப்பணசாமி கோவிலிருந்து பழனிக்கு காவடி எடுத்துகிட்டு பாத யாத்திரை போக போகிறாங்க. நீங்களும் அந்த காவடி டீமோடு சேர்ந்து பழனிக்கு பாத யாத்திரை போகிற மாதிரி இருந்தால் தாராளமாக அதில் நீங்கள் கலந்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில் அருள்வாக்கு இல்லை அப்படிங்கிறதையும் 8ஆம் தேதியிலிருந்து அருள்வாக்கு தொடரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நீங்கள் இந்த கோவிலுக்கு அருள்வாக்கு கேட்கறதுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே தெரியக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி பேசிவிட்டு அருள்வாக்கு இருக்கான்றதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் அருள்வாக்கு கேட்கறதுக்காக போகலாம். நீங்கள் போக வேண்டிய இடம் கோயம்புத்தூர் ஒத்தக்கால் மண்டபத்தில் வேலந்தாவளம் போகக்கூடிய ரோட்டில் ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் லெஃப்ட் சைடில் இருக்குது. இதற்கு முன்னாடி போஸ்ட் பண்ண வீடியோவில் தெளிவாக நம்ம எப்படி கோவிலுக்கு போகணுன்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த அருள்வாக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த கட்டணமும் இல்லாமல் இலவசமாக தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த அருள்வாக்கு மூலயமா நிறைய பக்தர்கள் பயனடைஞ்சிருக்காங்க. அதனால தான் இந்த கூட்டத்துக்கு அதிகமான கூட்டம் குமிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் வாய்ப்பு இருந்ததுன்னா இலவச அருள்வாக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். கருப்பணசாமியை பார்த்து வழிபாடு பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லதாகவே நடக்கும் அப்படிங்கிறதுக்கு நானும் வேண்டிக்கிறேன். நீங்களும் வேண்டிக்கோங்க. இது மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது விஜே மிக்ஸ்டு கிரியேஷன்ஸ். நான் உங்கள் நண்பன் விஜய் பிரபாகர். நன்றி, வணக்கம்.